அன்பே சிவம் படம் பார்த்துருப்பீங்களா? அதில் வந்து கமலஹாசன் வந்து மாதவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி. இவர் பேர் டிம். உலகம் சுற்றி இந்த கதை எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். ஸோ அப்படி தரிசலிங் நகரத்தில் இருக்கும் போல ஒரு ஆஃப்ரிக்கா சேர்ந்த ஒரு பர்சன் தன்னோட நடந்து வந்துட்டுருக்காரு. ஒரு போட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. லிட்டரலி அவர் கையில் ஒரு 3 விரல் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒல்லியாக இருக்கிறாரு. ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இவருக்கு ஏதாவது திருடிட்டு போயிடுவாரோ. பட் இவர் பேச பேச வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. அதே நேரத்தில் வந்து உண்மையை பேசுகிற மாதிரி தோணுது. ஸோ என்னதான் கேட்கலான்னு கேட்கும் போது இவர் பேர் வந்து மார்ட்டின். 27 வயசு. எத்தியோப்பியாவை சொந்தமாக கொண்டவர். அவருக்கு நிறைய தோட்டம் இருந்திருக்கு. நல்லா ஹாப்பியாக இருந்திருக்காங்க ஃபேமிலியோட. ஒரு டைம் வந்து சோமாலியா சேர்ந்த ஒரு சில குரூப் டோட்டல் ஃபேமிலியை அழித்து 14 பேர்த்த கொண்டு தோட்டத்தை எரிச்சிடறாங்க. இவர் 2 விரலை வெட்டிடுறாங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து இவர் தப்பிக்கும் போது 3 டைம் சுட்டிருக்காங்க. எப்படி தப்பிச்சிட்டார்? கென்யாவில் வந்து ஒரு அகதிகள் முகாமுக்கு வந்துடுறாரு. 3 வருஷம் அங்கே இருக்கிறாரு. சிறைசாலை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கேயும் அவ்வளோ கொடுமைகள், அவ்வளோ இது சாப்பாடு சரியா இல்லை. ஸோ எகைன் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறாரு. கையை வெட்டிட்டு கம்பி வெளி வழியே தப்பிக்கிறாரு. ஸோ ரோட்டுக்கு வந்தால் அவர் கையில் டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் போலீஸ் தூக்கிட்டு போகலாம். ஸோ அங்கே இருக்கிற சர்ச்சு மசூதி பக்கத்தில் இருந்துக்கிறாரு. ஏன்னா சேஃபாக இருந்துக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கே கிடைக்கிற 3 வேளை சாப்பாடு மட்டும் வச்சு இவர் சர்வை பண்ணுறாரு. போதாக வரைக்கும் ஒரு டயபெட்டிஸ் இருக்குது. பேரலைஸ் ஆகக்கூடிய ஒரு நோயும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் அவர் லைஃப் நடந்திருக்கு. பட் இன்னும் நம்பிக்கையோடு அவரோட சொந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்காரு. லிட்ரலி இந்த ஸ்டோரியை கேட்டு டிம்மிக்கு வந்து கம்ப்ளீட்லி ஒரு பிரேக் டவுன் ஆயிடுது. எப்படி இந்த மனுஷன் வந்து இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எப்படி எந்த நம்பிக்கையில் போயிட்டுருக்காருங்கிறது அவருக்கு வந்து இன்னும் புரியலை. ஆனால் அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணிடணுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கைங்கிற ஒரே விஷயம் தான். ஈவன் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரேக் டவுனில் இருந்தாலும் சரி, எண்டு பாயிண்டில் இருந்தாலும் சரி, இந்த கதை உங்களுக்கு நம்பிக்கை தரும். கண்டிப்பாக நம்பிக்கை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்.